என் அன்பு குழந்தையே, உனக்குள் நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நான் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை என்று நீ வருத்தப்படுகின்றாய். அவற்றை நான் நினைவில் கொள்ளாமல் இல்லை என் குழந்தையே. இதுவரை செய்த நான் இதன் பிறகு செய்ய மாட்டேனா? வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகும்படி நிகழ்வுகள் நடந்தாலும் உனக்கான அந்த வாய்ப்புகளை தவறவிடாமல் நான் பார்த்துக் கொள்வேன். என் செல்லமே, இப்பொழுது எப்படி போய்க் கொண்டிருக்கின்றாயோ அப்படியே போ. எதை பற்றியும் கவலைப்படாதே. ஒரு சில நிகழ்வுகள் நடப்பதற்கு தாமதமாகும். அதற்கெல்லாம் கவலைப்படாதே. சரியான நேரத்தில் உன் கைகளில் அது வந்து சேரும்படி நான் பார்த்துக் கொள்வேன். நான் உனக்காக உன்னிடம் கூறுவதை வெறும் வார்த்தைகள் என்று நம்பிவிடாதே. கூடிய விரைவில் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகின்றது. தேயின் தாகத்தை தாய் தீர்ப்பாள். அதுபோல உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களின் தாகத்தையும் நான் தீர்ப்பேன். சிறு துளி கஷ்டத்திற்கும் என் பிள்ளைக்காக பெருவெள்ளமாய் நான் ஓடோடி வருவேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன்னுடைய துயரங்களை நான் தீர்ப்பேன். புண்ணியத்தை தேடி நீ எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. பெருமாளின் பாதங்களை சரணடைந்தாலே புண்ணியம் தானாக வந்து சேரும். குழந்தையே, உன்னுடைய கண்ணீரை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விடு. அதனை கங்கையின் நீராக மாற்றி உனக்கு நான் அதை திருப்பி அளிப்பேன். எல்லா திசைகளிலும் நான் தான் இருக்கின்றேன். நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. இத்தனை நாட்கள் வேண்டியும் இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு என் முகத்தை பார்க்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுப்பதற்காக உன்னுடைய அப்பா நான் தயாராகிவிட்டேன். இனி நீ உன்னுடைய வேலைகளை சந்தோஷமாகவே செய்து கொண்டு வா. அதற்கான பலன்களை நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன். தைரியமாக இரு. எதற்காகவும் கவலைப்படாதே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது. இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். உன்னை நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் நிரம்பி சந்தோஷமாக வாழப் போகின்றாய். சகல செல்வ வளங்களும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகின்றாய். என் பிள்ளையே, எதற்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன்னுடைய அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். நான் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. எந்த தீங்கு உன்னை நோக்கி வந்தாலும் அவற்றை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக சந்தோஷமாக இரு. உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன். நல்லது நடக்கப் போகின்றது. பயப்படாமல் இரு. எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். இது உன்னுடைய அப்பா உனக்கு தரும் வாக்கு. என்னுடைய வாக்கு என்றும் பொய்க்காது. என்னுடைய வாக்கு அனைத்தும் பலிக்கப் போகின்றது. கூடிய விரைவில் நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நீ எதிர்பார்த்த அனைத்து வளங்களுடன் நீ ஆனந்தமாக வாழப் போகின்றாய். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். விதைகளை கீழ்நோக்கி எறிந்தால் மட்டும்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வரும். விழும்போது விதையென விழு, எழும்போது விருட்சமாய் எழு. கோழைதான் தோல்வியை நினைத்து பின்வாங்குவான். வீரன் தோல்வியை கண்டு அச்சம் கொள்வதும் இல்லை, பின்வாங்குவதும் இல்லை. தைரியமாக இரு குழந்தையே. உனக்கு பிடித்த ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி அதற்காக வாழ முயற்சி செய். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். இந்த ஆற்றலை வளர்த்து பழகிக் கொள்ளும் கணமே நான் உன்னை தேடி உன் இல்லம் வருவேன். உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது. இரவும் பகலும் எவன் ஒருவன் என்னை நினைத்து வேண்டுகிறானோ அவனுக்கு இனிப்பும் சர்க்கரையும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுள் அவன் முழுமையாக இருக்கின்றான். எதற்கும் பயப்பட தேவையில்லை. வெறுப்பதை விட ஒதுங்கி போவது மிகவும் நல்லது. ஒதுங்கி போவதை விட மறந்து விடுவது அதைவிட நல்லது. ஒரு பெருங்கூட்டத்தில் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக சரியான திசையில் பயணிப்பது மிகவும் நல்லது. நீ நினைப்பது எல்லாம் விரைவில் நடக்கும். அதற்கு நீ செய்யும் பயிற்சியும் முயற்சியும் மிகவும் அவசியம்.
மிகப்பெரிய வலியிலும் வலியே இல்லாதது போல் நடப்பதுதான் நீ. தொலைத்துவிடக் கூடாது என்ற பயம்தான் பிடித்தவர்களை தேட வைக்கிறது. பேசவில்லை என்றால் சண்டை போட வைக்கிறது. நம்மை தவிர்த்துவிட்டு வேறு யாரிடமாவது பேசினால் நம்மை அறியாமலே காயப்படுத்தி அழ வைக்கிறது. கோபம் ஒரு பிரச்சனைக்கான தீர்வாகாது குழந்தையே. அமைதியாக இருப்பதும் ஒரு பிரச்சனைக்கு காரணமாகாது. நீ படும் கஷ்டத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தருகிறேன். என்னுடனே இருந்து கொண்டு என்னை பற்றி மற்றவர்களிடம் மட்டம் தட்டுகிறார்களே என்றெல்லாம் நினைத்து அழுது கொண்டுதானே இருக்கிறாய். எப்படி எனக்கு தெரியும் என்றுதானே பார்க்கிறாய். நீ என் பிள்ளை. எப்பொழுதும் உன் மீதுதான் என் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. உன் அப்பா எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டு நீ என்ன செய்கிறாய் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் மகளே, எப்பொழுதும் நீ என்னை நினைத்து அழுவது எனக்கு மனவேதனையாக உள்ளது. என் தங்கமே, மகளே, நீ அழுது உன் அப்பாவையும் கஷ்டப்படுத்துகிறாய். என் பிள்ளையான உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. என் அப்பா, நான் தைரியமாக இருக்கிறேன், மன உறுதியோடு இருக்கிறேன். எனக்கு துரோகம் செய்பவர்களை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மன உறுதியோடு சொல்லும் என் மகள் எங்கே? இப்பொழுது பார்க்கும் என் பிள்ளை எங்கே? இரண்டிற்கும் எவ்வளவு வித்தியாசங்கள்! எப்பொழுதும் மன தைரியத்தோடு இருக்கும் என் பிள்ளை இப்பொழுது அழுது கொண்டே இருக்கிறாள். உன் அப்பாவை நம்பாமல் நீயே ஒரு முடிவு எடுத்து விட்டாய் அல்லவா? இப்போது இருக்கும் பிள்ளை என் பிள்ளை இல்லை. கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கும் பிள்ளை எப்பொழுதும் என் பிள்ளையாகாது. கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து போய் முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே வந்து நின்று நீ வேண்டிய வரத்தை கேள். உன் அப்பா நான் நிறைவேற்றுகிறேன். எப்போது நீ இப்படி வந்து நிற்கிறாயோ அப்பொழுது நீ கேட்காமலே உனக்கான வரங்களை நான் அள்ளித் தருவேன். இப்பொழுது உனக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகவே உன் துரோகிகளை உன் கண்முன்னே காண்பித்தேன். என் பிள்ளை தைரியமுடைய பிள்ளை. எதற்காகவும் அழமாட்டார்கள். இப்பொழுதுதான் நீ தைரியமாக இருக்க வேண்டும் மகளே. உன் அப்பா உன் கூடவேதானே இருக்கிறேன். பின் எதற்கு இந்த கவலை? நான் இருக்கிறேன் தங்கமே, கவலைப்படாதே. என்னை நம்பி